வாழ்க்கையில எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பணத்தை தேடித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பயணத்தை நம்ம எப்படி தொடர்றோம் அப்படின்றதுல தான் மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடே இருக்கு. நமக்கு தேவையான பணத்தை ஒரு 40ல இருந்து 45 வயசுக்குள்ள நம்ம சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கைய ரொம்ப பொறுமையாவும் ப்ரெஷர் இல்லாமையும் வாழ போறோமா, இல்ல 60 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்துட்டு கடந்த காலத்துல நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணலையேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்க போறோமா அப்படின்றது நம்ம இந்த மணியை எப்படி சம்பாதிக்கிறோம், அதை எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. மணியை மேனேஜ் பண்றதுக்கு 3 முக்கியமான பேசிக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க லேர்ன் மணி தமிழ் யூடியூப் சேனல். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வரோம். நீங்களும் மணியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரூல், இன்க்ரீசிங் யுவர் இன்கம் இஸ் பெட்டர் தென் சேவிங்ஸ். ஆமாங்க, உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டரா இல்லை உங்களோட சேவிங் ரேட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு கேட்டால் நான் உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்காக சேவிங்ஸ் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. சேவிங்ஸ் தான் ஒரு டிசிப்ளின் கொடுக்கும், அது நம்மளோட லைஃப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக உதவும். பட் உங்களோட லைஃப்ல நீங்க வெறும் சேவிங் பண்றதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால மற்ற எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்மளால அதிகமாக ட்ராவல் பண்ண முடியும், நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட முடியும், நமக்கு என்ன தோணுதோ, நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் லைஃப்பில் பண்ணாமல் வெறும் நீங்கள் உங்கள் மணியை உங்களோட சின்ன வயசுல சேவிங்ஸ் பண்றதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பின்னாடி ரிக்ரெட் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களால மேக்சிமம் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்? ஒரு ஒரு பேச்சுக்காக நீங்க எல்லா பணத்தையுமே சேவ் பண்ணாலுமே உங்களால 30,000க்கு மேல சேவ் பண்ண முடியாது. இதே உங்களோட இன்கம் 1,00,000 இருக்குது அப்படின்னா அது உங்களோட ஒரு 30% ஆஃப் இன்கம் தான். நீங்க பாதியை செலவு பண்ணிட்டு பாதியை சேவ் பண்ணா கூட உங்களால 50,000 சேவ் பண்ண முடியும். ஸோ கஞ்சத்தனமாக சேவ் மட்டுமே பண்ணிக்கிட்டு வேற எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இருக்கணுன்ற மனப்பான்மையை விட்டுட்டு உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன வழி இருக்குன்றத தேடி கற்றுக்கோங்க. உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. உங்களோட இன்கம்மை அதிகம் பண்ண முயற்சி பண்ணுங்க. இன்கம் அதிகம் பண்ணுன்றதுக்காக ரொம்ப கடுமையாக உழைக்கணும், நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இருக்கிற ஃபீல்டுலே உங்களோட நாலேஜை தேடி தேடி இன்னும் அதிகமாக க்ரோ பண்ணிக்கோங்க. நீங்க இருக்கிற பொசிஷனை விட அடுத்த டாப் பொசிஷனுக்கு போறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ அதை பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி உங்களோட இன்கம்மை க்ரோ பண்ணுங்க. செகண்ட் ரூல், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட். அதாவது உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஃபினான்ஷியல் வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒஸ்டான விஷயங்கள் நடக்க முடியும் அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு நீங்க தயாரா இருக்க பழகி வைக்கோங்க. அதாவது இப்போ உங்களுக்கு உங்களோட வேலை சடனா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வேலை கிடைக்க 3ல இருந்து 6 மாசம் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த பீரியடை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கேஸ், ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உங்களுக்கோ இல்லை உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதுக்கு எப்படி ப்ரிப்பேரா இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கு தேவையான மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சி நடக்கும்போது நிறைய பேர் இன்சூரன்ஸ்லாம் இல்லாததுனால அவங்க இது வரைக்கும் சேவ் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். நம்மளோட பல வருஷ சேவிங்ஸ், பல வருஷம் கஷ்டப்பட்ட மணி எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனால நம்மளை விட்டு போகிற நிலைமை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றத முன்கூட்டியே கணிச்சு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அப்படின்றத எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான முன்னெச்சரிக்கையை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒஸ்ட் கேஸா உங்களுக்கு உயிர்க்கே எதாவது ஆகுது அப்படின்னா உங்க ஃபேமிலி உங்களுக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஃபேமிலி உங்களை நம்பி நிறைய இடத்துல டிபெண்ட் ஆகியிருப்பாங்க. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு வாங்கியிருக்கலாம், உங்களோட கிட்ஸோட ஃபியூச்சர் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இல்லாமல் போயிட்டா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களை முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான எல்லாத்தையுமே நம்ம
முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனால சில ஒஸ்டான கேஸ்ல இருந்தும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அண்ட் தேர்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ரூல் அது என்ன அப்படின்னா, நோ த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஐன்ஸ்டீன் இந்த காம்பவுண்டிங்கை 8வது உலக அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உங்க மணியை உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றத கத்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் 12% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 1 இயர் கழிச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா மட்டும் 12,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதே அடுத்த வருஷம் இன்னொரு வருஷம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 12% இன்ட்ரெஸ்ட்ல 12,000 கிடைக்காது. அதுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு 13,440 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா 1,440 ரூபாய் உங்களோட மணி வளர்ந்து அந்த வளர்ந்த மணி இருக்குல்ல, அது திருப்பி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா மணி. ஸோ இந்த டைம் உங்களுக்கு 1,12,000க்கு 12% கால்குலேட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட். இது லாங் டைமா போக போக மிகப்பெரிய வெல்த் ஜெனரேஷனா இருக்கும். இதை எவ்வளோ சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெல்த்தை உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ராஜு, அருண் அப்படின்னு 2 ஃப்ரெண்டு இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்காங்க. இதுல ராஜுன்றவர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியும் காம்பவுண்டிங் பத்தியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவரோட 21 வயசுல இருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பெருசா இல்ல, வருஷத்துக்கு ஒரு 25,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா அருண் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்ப எதுக்கு, அதெல்லாம் ஃபியூச்சர்ல அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு அவரோட ஜாலியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. ராஜு வெறும் 25,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்றாரு. அதுவும் அவர் ரொம்ப வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணல, வெறும் 10 வருஷத்துக்கு. அதாவது 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வருஷத்துக்கு 25,000 இன்வெஸ்ட் பண்றாரு. அவர் டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2.5 லேக் தான். அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தாலும் அவரோட 60 வயசு ஆகும்போது அவரோட அமௌண்ட் எவ்வளோ ஆகி இருக்கும் அப்படின்னா வெறும் 13% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜா இண்டெக்ஸ் ஃபண்டுலாம் இந்த அளவுக்கு ரிட்டர்னை தாராளமாக தரும். இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இந்த அமௌண்ட் எவ்வளோ க்ரோ ஆயிருக்கும் அவருக்கு 60 வயசு ஆகும்போது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 கோடி ரூபாயா மாறி இருக்கும். அதே கேஸ்ல அருண் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அவருக்கு 30 வயசுக்கு அப்புறம் அந்த சீரியஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளால சர்வை பண்ண முடியும் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட 31வது வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே ராஜு, நீ 25,000 தானே பண்ண, நான் 60,000 பண்றேன் அப்படின்னு வருஷத்துக்கு 60,000 பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வெறும் 10 வருஷத்துல நிறுத்தல, அவர் தொடர்ந்து அவரோட 60 வயசு வரைக்கும் கண்டினியூஸா 60,000 பர் இயர் பண்ணிக்கிட்டே வராரு. அவர் டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 18 லட்சம் ரூபாய். இப்போ 60 வயசு ஆகும்போது 2 பேர் கையிலயும் எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஆப்வியஸா அருண் கிட்ட தான் அதிகமா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. பட் ராஜு கிட்ட தான் அருணை விட 5 லட்சம் ரூபாய் அதிகமா இருக்கும். காரணம் ராஜு ரொம்ப சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். வெறும் 2.5 லட்சம் ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அவரு அருணை விட அதிகமான கார்பஸை கடைசியில ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. இதுதான் காம்பவுண்டிங். அவரோட மணி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவருக்காக உழைக்க ஆரம்பிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது இன்னும் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Grow together.